அவர்தான் ஆதியும் அவர்தான் அந்தமுமானவர். அவர்தான் அல்பாவும் ஒமேகாவுமானவர். நான் முந்தினவரும் பிந்தினருமானவர். ஹல்லேலூயா. எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, வேறொரு கண்ணலை இல்லை. அவரே கண்ணலை. அந்த கண்ணலை கிறிஸ்துவே. கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தலாமா? ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. உன்னதமும் உயரமான சிங்காசனத்தில் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் வீற்றிருக்கிற மகா பெரிய தேவனை, மாதேவனை, எல் ஷடாய், சர்வ வல்லவரை ஆராதிக்கிறோம். அவர் உள்ளத்திலே வாசம் பண்ணுகிறார், நமக்கிலே வாசம் பண்ணுகிறார், நமக்கிலே அவர் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Lord. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கிவாரும், இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே. இறங்கிவாரும், இறங்கிவாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இறங்கிவாரும், இறங்கிவாரும்
வந்துட்டாரு, ஏன் வாரம் கேட்கிறீங்க? நிறைய பேர் உள்ளத்துல அவர் வரல, நீங்க உள்ளத்துல வாங்கன்னு கேட்கணும். எங்க மத்தியிலே அவர் வந்துட்டாரு. என் நாமத்தினால எங்க 2 அல்லது 3 பேர் கூப்பிடுங்களா, அவங்க மத்தியில நான் இருக்கிறேன்னு சொன்னவரு. God is here. தேவன் இங்கே இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எஜமானனே எஜமானனே என்னை அழைத்தி உயர்த்தி வைத்தி எஜமானனே எஜமானனே உன் சேவைக்காய் என்னை அழைத்தி அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் பொழுதுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. என்கிட்ட எந்த தகுதியும் இல்லை, ஆனா என்னை தேடி வந்து என் தேவன் ரட்சித்தார். என்ன அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இல்லை, ஆனா அவர் என்னை பரிசுத்தமாக்கினார். ஹல்லேலூயா. எந்த ஒரு குவாலிஃபிகேஷனோ இல்லாத ஒரு மனுஷனை தெய்வம் தேடி வந்து அவனை குவாலிஃபைட் பர்சனா, குவாலிட்டி பர்சனா கர்த்தர் அவனை மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அழியாவும் ராஜ்யம் கட்ட வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை
ஒன்றுமே இல்லாத இருந்த நம் வாழ்வை கர்த்தர் தூக்கி எடுத்து எல்லாருக்கும் முன்பாக நம் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். நம் வெட்கப்பட்டு போராதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். இதனுடைய மேன்மை என்ன தெரியுமா? ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீர்கள், நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் இன்னைக்கு நமத்திலே வந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவருடைய கரத்தை உங்கள் மேல வைக்கிறார். உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். Hallelujah, 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 என்னை கைவிடாத தேவன், என்னை விட்டு விடாத தேவன், விலகாத தேவன், என் மேல அவருடைய கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவன். உடைந்த பொழுது காட்மாக்கிற பொழுது நான் உடைந்து அழுகிற போது என்னை உருவாக்குகிற தேவன். நான் சோர்ந்து போகிற பொழுது வெள்ளனை அருளுகிற தேவன். நான் கண்ணீர் விடும் பொழுது கண்ணீரை கணக்கில் வைக்கிற தேவன். என் கண்ணீரை துடைக்கிற தேவன். அழாதே என்று சொல்லுகிற தேவன். அவர்தான் எங்கள் மத்தியிலே, அவர்தான் நமது மத்தியிலே. அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். தாயின் கருவிலே நீ உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உன்னை தாங்கினவர், உன்னை ஏந்தினவர், உன்னை சுமந்தவர், உன்னை தப்புவித்தவர், உன்னை கனப்படுத்துகிறவர், உன்னை ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 உனக்கு போதித்து 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 உன்னை நடத்துகிற தேவன் இவர்தான்.
நான் சுகமானே புண்ணியரின் ஆயங்களா நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் ஆயங்களா. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த ஆராதனை வேளையில என் சரீரத்திலே ஒரு வல்லமையை நான் உணர்றேன், ஒரு சுகத்தை நான் உணர்றேன், தேவன் என்னை தொடுகிறதை நான் உணர்றேன், தேவன் என்னை நிரப்புகிறதை நான் உணர்றேன், தேவன் என்னை பலப்படுத்துகிறதை நான் உணர்றேன், தேவட வல்லமை புறப்படுகிறதை நான் உணர்றேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு பலன் இருக்கும் பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரித்து பரிசுத்த ஆவியை நிறைந்தவர்களா தேவ ஆவியை நிறைந்தவர்களா நன்றி ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசுவே கும்பிடணும். நல்ல சத்தம் உயர்த்தி சொல்லணும். அவர் நாமத்தை சொல்லுங்க. ஆண்டவர் பெரியவர். முதல் ஆராதனையில நிறைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பலவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிச்சு கர்த்தர் பலனை தந்திருக்கிறார், கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமா, அந்த நாளிகையில அந்த சனப்பொழுதுல அவர் சொன்ன அந்த வார்த்தை நேரத்துல கர்த்தர் சுகமாக்கிட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சபைக்கு வராங்க ஒரு அம்மா, சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க எவ்விடத்துல வந்து சொன்னாங்க, நேற்றைய தினம் எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு, அசுத்தாவி பயங்கரமாக இருந்தது, அந்த ஆளுக பயங்கரமாக இருந்தது. சொல்லும் பொழுது அவங்க என்கிட்ட வந்து நிற்கும்போது சொன்னாங்க, உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது ஐயா. சதீஷ் பாஸ்டர் ஆண்டவர் நாமத்தை குறித்து பேசினேன், அந்த நாமத்தை அப்படி சொன்னேன், அவனுக்குள்ள இருந்த அசுத்தாவி விலகி சொல்றேன். இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சர்வாங்க சுகம் உண்டாக அந்த பெயின் ஆண்டவர் இப்பொழுது எடுக்கிறார். உங்க சரீரத்துல அந்த இடத்துல இருக்கிற அந்த வலிய ஆண்டவர் நாமத்தை இப்ப நாங்க சொல்ல போறோம், இயேசுவேன்னு சொல்ல போறோம். அந்த வலி உங்களை விட்டு விலகிறத நீங்க உங்க சரீரத்துல உணரலாம். இயேசுவே 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 இயேசுவின் நாமத்தில நான் உணர்றேன். அந்த வல்லமை இறங்குறதை நான் பார்க்கிறேன். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது பேய்கள் நடுங்குகிறது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நோய்கள் விலகுகிறது. ஜீசஸ் ஜீசஸே அப்படி செய்த அன்புக்காக நன்றி. தேசத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். நல்ல ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவு பேர் கிராம திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். கிராமத்தில் ஊழியர் செய்கிற